ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் பப்ளி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மினி விலாக் வந்து நான் போடுறேங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வைகுண்ட ஏகாதசி. ஸோ நான் இருக்கிற லொக்கேஷன் வந்து கூடுவாஞ்சேரி. ஸோ நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 2 தெரு தள்ளி தான் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலுக்கு வந்து நான் போயிருந்தேன். ஸோ நான் வந்து கல்யாணம் ஆகி வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இங்கே இந்த கோவிலில் சொர்க்கவாசல் வந்து நான் பார்க்குறது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு விலாக் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேரால் கோவிலுக்கு போக முடியாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். ஸோ என்னால் டேரெக்டாக வந்து கருவறையில் உள்ள பெருமாளை போய் பார்க்க முடியல. ஏன்னா பாப்பா வச்சுருக்கறனால ரொம்ப க்ரௌடாக இருந்தது. அவ்வளோ நேரம் நின்று பார்க்க முடியலன்றதுனால ஸ்ட்ரெயிட்டாக வந்து சாமியை தூரமாக நின்று தரிசனம் பண்ணிவிட்டு சொர்க்கவாசல் வந்து பார்க்க போயிட்டேன். ஸோ அழகாக வந்து பேனரில் நல்ல லைட் செட்டிங்கு, அந்த 9 தசாவதாரமும் அழகாக வந்து வச்சு சூப்பராக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து சொர்க்கவாசலில் நல்லா அழகாக உள்ளே போய்ட்டு சாமியை சுற்றிட்டு வெளியில் வரா மாதிரி இருந்துச்சு. ஸோ நானுமே கும்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். ஸோ வர வழியில் பார்க் இருந்தது. லித்துவை கொஞ்ச நேரம் பார்க்கில் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் வந்து பூஜை பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு வைகுண்ட ஏகாதசி இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு? நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.